பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனை செங்கிரையாட்டம் ஆடு செங்கிரையாட்டம் ஆடுன்னு கெஞ்சித்தான் கேட்டாலும் அவனும் ஆடுறதா தெரியல. அதனால கடைசியா பெரியாழ்வார் யசோதை இப்ப 6ஆம் பாட்டுல கேக்குறா, ஒரு பாம்பு தலையில நாட்டியம் ஆடின, எங்க தரையில ஆட சொன்னா ஆட மாட்டேங்கிற, கானக மாமடுவில் காளியன் உச்சியிலே. கானகம்னா காடுன்னு அர்த்தம். மாடு மேய்ச்சுட்டே ஒரு கானகம் காட்டு பக்கம் போன அந்த காட்டில் ஒரு பெரிய மடு ஒன்று இருந்தது. அந்த இடத்துக்கு தான் காளியன் மடுன்னு பேரு. இன்னைக்கும் அந்த பக்கம் போனா, பிருந்தாவனம் போனா காளியன் காட் என்று சொல்வார்கள். அந்த காளிய மடு என்ற ஒரு பெரிய மடு யமுனை நதியிலே இருக்கிறது. நீ அந்த மடுவில் உள்ள யமுனா நதிக்குள்ளேயே குதித்து காளியன் உச்சியிலே, நீ குதித்த வேகத்துல காளியன் என்று உள்ளே இருந்த அந்த விஷப்பாம்பு கோபத்தோடு வெளியே வர, அந்த காளியனுடைய உச்சின்னா தலைன்னு அர்த்தம். அவன் தலையையே உனக்கு ஒரு நாடக அரங்கமாக நாட்டிய மேடையாக கொண்டு தூய நடம் பயிலும். நடம் பயில்தல்னா நாட்டியமாடுதல்னு அர்த்தம். தூய நடம் பயிலும்னா தூய்மையான நாட்டியம் ஆடியவனே. அது என்ன தூய்மையான நாட்டியம்னா, ஒன்று தூயனா அழகான பர்ஃபெக்டான அர்த்தம். சில பேர் சொல்லுவா பாட்டு ஸ்ருதி சுத்தமா பாடினார்போம். ஸ்ருதி சுத்தமா பாடினார்னா என்ன அர்த்தம்? நன்னா பாடியிருக்காருன்னு அர்த்தம். அது போல தூய நடம்னா சிறப்பான நாட்டியம், ஒரு குற்றம் சொல்ல முடியாத எல்லார் மனங்களையும் கவரக்கூடிய காளிய நர்த்தனம்ங்கிற நாட்டியம் ஒரு அர்த்தம். இன்னொரு தூய நாட்டியம் என்னன்னா, பொதுவா ஒருத்தர் தலையில நாட்டியம் ஆடுறாருன்னா யார் தலையில ஆடுறோமோ அவர் படாத பாடு பட்டுடுவார். ஆனா இங்க காளியனுக்கு பகவான் என்ன பண்ணான்னா, அவன் தலையில திருவடி வச்சு நாட்டியமாடி அந்த காளியன் பாம்பின் தலையில் தன் திருவடி அடையாளத்தையே பொருத்தி விட்டான் பகவான். இன்னைக்கும் எல்லா பாம்பையும் பார்க்கணும் இல்லையா? கண்ணனுடைய திருவடி அடையாளம் எல்லா பாம்புகளின் தலையிலும் நாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்படி முத்திரை பதித்து கூரத்தாழ்வான் போன்ற மகான்கள் கூட காளியஸ்ய பணதாம் சிரஸ்துமே, என் தலை காளியன் தலையாக ஆயிருக்க கூடாதுன்னு ஏங்கும்படியாக பட்டானே.